ஒரு பெரியவர் வாக்களிக்க போயிட்டாரு தேர்தல் அன்னைக்கு. காலையில 11 மணிக்கு வாக்களிச்சுட்டாரு. அவர் நீங்க போங்கன்னு சொன்னா வாசல்லே 1 மணி நேரமா நின்னுட்டு இருக்காரு. இது நம்ம கேட்கறதுக்கு நான் சொல்றது நகைச்சுவையா கூட இருக்கும். ஆனா சீரியஸ் விஷயம். ஏன்னா அவர் சொல்றாரு மனைவி வராங்க அவங்களையும் பார்த்துட்டு போலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாரு உங்க மனைவி பேர் என்னங்க, எங்க இருக்காங்கன்னு கேட்டா அவங்க மனைவி பேரை சொன்னதும் அவங்க காலையில 9:30 மணிக்கு வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களே என்ன. அப்ப அவர் பெரியவர் சொல்றாரு ஒரு 4-5 தேர்தலாவே அவங்கள பாக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா அவங்க இறந்து போய் 20 வருஷம் மேல ஆயிடுது. ஆனா தேர்தல் அப்ப மட்டும் வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. பாக்கலான்னு பாக்குறேன். இது நமக்கு நகைச்சுவையா தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல திமுக கலாச்சாரமே இந்த இறந்து போனவங்க ஓட்டு, ஷிஃப்ட் ஆனவங்க ஓட்டு, இது எல்லாத்தையும் கள்ள ஓட்டு போடுறதுல கை தேர்ந்தவங்க பாஜக எங்கேயுமே போறது நாங்க வேண்டியது இல்லைங்க. எங்களுக்கு அவசியம் இல்லை. நேர்மையானவர்கள் ஓட்டு அளித்தாலே போதும். அவர்களுடைய லீகலா திமுக ஓட்டு போட முடியும்னா மத்த ஸ்டேட்ல பாஜக லீகலா அப்படி போட முடியும் தானே? அவங்க லீகலா பண்ணது லீகலானா பண்ண முடியும்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது மத்த ஸ்டேட் பாஜக அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? டிஎம்கே உடைய டிஎன்ஏவிலே இத மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி தேர்தல் அரசியல்ல கள்ள ஓட்டு போட்டு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஹரியானால 8க்கு ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபேக். நீங்க ராகுல் காந்தி பேசுறதை மட்டும் சொல்லிட்டு பேசுனீங்கன்னா சார் தேர்தலையும் பதிலே கொடுக்க மாட்டேங்குது. பாஜக தான் பதில் கொடுத்துட்டே இருக்கு. தேர்தல் ஆணையம் சொல்றாங்க டெலீட் ஆயிடுதுன்னு சொல்றீங்கல்ல. டெலீட் ஆனவங்க யார் டெலீட் ஆனவங்களோ உங்களுக்கு தகுந்த ஆதாரத்தோட கொடுங்க. நாங்க டெலீட் பண்ணி இப்ப கூட நவம்பர் 4ஆம் தேதி சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர மாசா ஒரு டெலீஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டாங்க. எந்த ஆதாரமும் இல்ல. பாதிக்கப்பட்டவங்க யாருமே புகார் கொடுக்கவே இல்லைன்றதுதான் உண்மை. அவர் சொல்றது நீங்களே சொல்றீங்க. அதுதாங்க ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் ஹரியானாவுல கர்நாடகாவுல ஒரு குறிப்பிட்ட தொகுதியில அது எல்லாமே அந்த சம்பந்தப்பட்டவங்க மறுத்திருக்காங்க. நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு கூட அந்த பீகார்ல ஒரு தம்பி நான் என்ன ஒரு ஹரியானால ஒரு தம்பியை காமிச்சாருல்ல. அவர் சொல்றாரு நான் இருக்கேன். நான் ஒரு தடவை தான் ஓட்டு போட்டேன். ஃபாரின்ல யாரோ ஒரு அம்மா ஒரு லேடி அவங்க பேரை சொல்லி மத்த ஓட்டு போட்டாங்க. வெளிநாட்டு